Hi guys, நான் உங்கள் ராஜேஷ் iGearIt-லேருந்து. ஸோ இன்றைக்கி வந்திருக்க மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சாம்சங் S20 FE தான். சரி, இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கஸ்டமர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது மொபைல் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இதில் மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா CPU அதுக்கப்புறம் ரேம் தான். மேக்ஸிமம் வந்து நீங்கள் ரேமை மட்டும் ரீபால் பண்ணாலே ரெடி ஆகிடும். ஸோ நம்ம இப்போ இதை கிளாஸஸாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் கேஸில் ரேம் தான் இஷ்யூ வரும். ஸோ அப்போ என்னன்னாக்கா நீங்கள் ரேம் மட்டும் எடுத்து ரீபால் பண்ணி வச்சிங்கனாலே உங்களுக்கு ரெடி ஆகிடும் மேக்ஸிமம். ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். ஸோ இதோட ஷீல்டு வந்து நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த இடத்துலேருந்து கட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்குங்க. ஸோ கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணணும், இல்லை அப்படின்னா மேலே ரேம் மேலே கூட ஏறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கட்டரை யூஸ் பண்ணும்போது ரொம்ப சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள். சம்டைம் வந்துட்டு பக்கத்தில் இருக்க காம்பவுண்ட் நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது மேலே உள்ள ஹீட் சிங்கை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் எந்த ஒரு ஐசியை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதோட நாச் அப்படின்னாக்கா இதோட டாட் எந்த சைடு வந்து ஐசியோட பொசிஷன் அப்படின்றது தான். சரியா? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் முன்னாடியே மார்க் பண்ணி கூட வச்சுக்கலாம் எந்த சைடு அப்படின்றத. ஸோ இங்கே டாட் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே ஒரு மார்க் ஏதாவது பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்துட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டாட் தான் வந்துட்டு உங்களோட ஐசியோட மார்க்கு. நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு டபுள் லேயர், அதாவது டபுள் லேயர் அப்படின்னாக்கா CPU ப்ளஸ் வந்துட்டு ரேம் இருக்க மதர் போர்டு இது. ஸோ சைடில் உள்ள முடிஞ்ச அளவுக்கு என்னன்னாக்கா ரேம் மட்டும் எடுக்கிறதுக்கு நம்ம சேஃபாக ட்ரை பண்ணலாம். சப்போஸ் ரேம் பண்ணியும் ஆகலை அப்படின்னாக்கா நம்ம CPU எடுத்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ PCB ஸ்டாண்டில் வைக்கும்போது எந்த ஒரு காம்பனண்ட்டுக்கும் டேமேஜ் ஆகாத மாதிரி நீங்கள் வைக்கணும். நெக்ஸ்ட்டு CPU பிளேடு எடுத்துக்கோங்க. CPU பிளேடு எடுத்துகிட்டு உங்களோட ஹீட்டிங்கை ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு ஒரு 300 வச்சுட்டு நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் விட்டுட்டு அடுத்து உங்களோட ஹீட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஸோ அது என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். ஸோ நீங்கள் பிளேடை இன்சர்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு சைடு இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடு இன்சர்ட் பண்ணும்போது நீங்கள் லிஃப்ட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் லிஃப்ட் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு மெல்ட் ஆகிறது கிளியராக தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு சைடு இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு சேஃபாக ரிமூவ் ஆகுதா அப்படின்றது தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ தனியாக ரேம் மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணியாச்சு. செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் ரேமை தனியாக எடுத்து வச்சுருங்க. எதனால் அப்படின்னா நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அதுக்கு எந்த டேமேஜும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது சால்டரிங் அயன் யூஸ் பண்ணி நம்ம கிளியர் பண்ணிக்கலாம்.
க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்குங்க கிளியராக இருக்கா, எல்லாமே நீங்கள் பண்ண ஒர்க்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லா பல்புமே கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரேமை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ரேமை க்ளீன் பண்ணுறதுக்கு ஐசியோட ஸ்டாண்டில் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சேம் ஃப்ளக்ஸ் வச்சுருங்க. தின்னரை வச்சு க்ளீன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐசி ரீவால்வ் பண்ணிக்கலாம். ஐசி ரீவால்வ் பண்ணுறதுக்கு மேக்னெட்டிக் பேட் எடுத்துட்டு மேக்னெட்டிக் பேடில் ஒரு டிஷ்யூ வச்சுருங்க. ஐசியை மிடிலாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரேமுக்கான ஸ்டென்சில் எடுத்துக்கங்க. ஸோ எல்லா பாலும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பால்ஸில் ஏதாவது டஸ்ட் இருக்குது, இல்லை ஸ்டென்சில் ஏதாவது டஸ்ட் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஸோ அதையுமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டஸ்ட் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இந்த டஸ்ட்டை ரிமூவ் பண்ணாமல் பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த பால் வந்து ரீவால் ஆகாது. ஸோ நீங்கள் திரும்பி ஒரு தடவை எடுத்துகிட்டு பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் நீங்கள் பண்ணும்போதே ப்ராப்பராக பண்ணிக்கங்க. அடுத்தது பிபிடி எடுத்துக்கலாம். நம்ம யூஸ் பண்ண போகிற பிபிடி வந்துட்டு 183. ஸோ நீங்கள் என்ன பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறது மெக்கானிக் யூஸ் பண்ணுறோம். பிபிடி எடுத்துகிட்டு ட்ரை பண்ணிக்கணும். ட்ரை பண்ணல அப்படின்னாக்கா உங்களுக்கு நீங்கள் ரீவால்வ் பண்ணும்போது ஃபுல்லாக மேலே வந்துடும். ஸோ அப்போ என்னன்னாக்கா 2 ஒர்க் ஆகிடும், பபிள் வந்துருச்சு அப்படின்னாக்கா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை ஈஸியாக முடியும். நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ண பிபிடியை கொஞ்சமாக எடுத்துக்கங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ரீவால்விங்க்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்தால் போதும். அடுத்தது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸ்லோவாக அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப ஹார்ஷாக பண்ண வேண்டாம். ஸோ ஹார்ஷாக பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ளே போயிடும். ஸோ உள்ளார போகும்போது உங்களுக்கு ஸ்டென்சில் மேலே பல்ஜாய் வர ஆரம்பிச்சிடும். அப்ளை பண்ணிவிட்டு தொடச்சிடுங்க. ஸோ இதுவுமே அழுத்தி பண்ணக்கூடாது, ரொம்ப மைன்யூட்டாக பண்ணுங்கள். ஸோ ரீபால் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சேம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணும்போது அதில் உள்ள லிக்விட் கண்டென்ட்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கார்னர்லேருந்து ஒரு பால் மேக் ஆகும். மேக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக கிராஜுவலாக நகர்த்திட்டே போனீங்கன்னாக்கா அதுவே ரீபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லா பாலும் ஆகிடுச்சா அப்படின்றத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஆகாமல் இருக்குது அப்படின்னாக்கா திரும்பி நீங்கள் பிபிடி அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ பால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டென்சிலை விட்டுடலாம். ஸோ ரீபால் பண்ணியாச்சு. ரீபால் பண்ணதுக்கப்புறம் ஸ்டென்சிலில் இருக்கிறது எடுக்கும்போது கொஞ்சம் டைம் விட்டுட்டு எடுங்க. எதனால் அப்படின்னாக்கா ரீபால் ஆனது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது சேஃபாக ரிமூவ் பண்ணணும். சப்போஸ் இதில் பால்ஸ் எதுவும் ஒட்டியிருக்கா அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பாலும் கரெக்டாக இருக்குது. பட் என்னென்னா அலைன் ஆகாமல் இருக்குது. ஸோ அலைன் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃப்ளெக்ஸை போட்டுட்டு ஒரு ப்ரீ ஹீட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அலைன் ஆகிடும். கொஞ்சமாக ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ரீ ஹீட் இப்போ பண்ணும்போது உங்களோட பால்ஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக அதோட பொசிஷனில் அலைன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வெயிட் பண்ணணும். இல்லை டஸ்ட் எதுவும் இருந்ததுன்னா நீங்கள் கையோட ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட மதர் போர்டில் ப்ளேஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிடலாம். அடுத்தது ரேமோட பொசிஷன் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி திரும்பி அந்த டாட்ஸு ஸோ கரெக்டாக வச்சாச்சான்னு ஒரு தடவை திரும்பி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அலைன்மெண்ட்டு அகைன் நீங்கள் ப்ளோயரில் வைக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது ரேம் உட்காந்துருச்சான்னு சொல்லிட்டு லைட்டாக ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகே, கரெக்டாக ரேம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு உடனே நீங்கள் கூல் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ ரேம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மதர் போர்டை ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நம்ம மொபைல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரேம் தான் இஷ்யூ. ஸோ ரேம் ரீஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே ஆகிடுச்சு. ஸோ இப்போ மொபைல் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? நீங்களும் இந்த மாதிரி கற்றுக்கணும் அப்படின்னாக்கா iGarage காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் டீட்டெயில் காண்டாக்ட் iGarage. தேங்க்யூ.